SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள முக்கிய பணிப்புரை. பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம். சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றினார் பாடகர் சுஜீவா. யாழில் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றிவளைப்பில் 13 பேர் கைது. எதியோப்பியாவில் பயங்கர நிலச்சரிவு, 157 பேர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தல்கள் தொடர்பில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. எனினும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரே வேறு எந்த தேர்தலையும் நடத்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்ததாக அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைவரையும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 40 அடி கொள்கலன்களில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சரத் மஞ்சுல தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். 2024 ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் 20,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு ஜூன் மாதத்துக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த மாதத்தில் முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 1,09,393 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகி கே சுஜீவா வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 8ஆம் தேதி அத்துரகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்து நிலையம் ஒன்றை திறப்பதற்காக வந்தபோது இனம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா உட்பட நனைய வசுவில ஜெயசூரிய ஆகிய 2 உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 4 படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மற்றும் களுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கே சுஜீவா பல அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு கட்டண வாட்டல் சிகிச்சை பெற்று தற்போது வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண கரவெட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்கள். இது தொடர்பில் எமது ஊடக பிரிவு நெல்லியடி போலீசாரை தொடர்பு கொண்டு வினவிய போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட திறந்த பிடியாணைகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டதாக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் எடுத்துள்ளார்கள். மேலும் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். எதியோப்பியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 157 உயர்வடைந்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி தெற்கு எரியோப்பாவில் கென்சோ, சாச்சா, கொஸ்டி மாவட்டத்தில் கபோ மண்டலத்தில் பெய்த கடும் மழையால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். திங்கட்கிழமை காலை முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சேற்றில் சிக்கிய 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் நிவாரணக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பல எண்ணிக்கையில் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள முக்கிய பணிப்புரை. பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம். சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றினார் பாடகர் சுஜீவா. யாழில் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றிவளைப்பில் 13 பேர் கைது. எதியோப்பியாவில் பயங்கர நிலச்சரிவு, 157 பேர் பலி.